குலதெய்வ அனுகிரகத்தோடு குதூகலமாக இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நான் டாக்டர் அமுதா மீனாட்சி. சிம்ம ராசிக்கு ராசி அதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்காங்க. உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்காங்க. 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவானும் 5ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க. இந்த வருட ஆரம்பமே சிம்ம ராசிக்கு அமோகமா தான் இருக்கும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கஷ்டனாலும் யாரு முன்னாடி நிக்காங்களோ இல்லையோ, நம்ம குலதெய்வம் நமக்கு முன்னாடி நிக்கும். நம்மளுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருந்து நம்ம கஷ்டங்களை போக்கக்கூடியது நம்ம குலதெய்வம் மட்டும்தான். அந்த வகையில சிம்ம ராசிக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே குலதெய்வத்தோட அனுகிரகம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால இந்த வருடம் சிம்ம ராசி குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்க காரியங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதால குலதெய்வ அனுகிரகத்தோடு உங்களுக்கு பூர்வ புண்ணியமும் இப்ப கை கொடுக்கும். உங்க தாய் வழி, தந்தை வழி நீங்க செஞ்ச சின்ன சின்ன உதவிகள், இந்த மாதிரி உங்க பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அவசர காலத்திலும் கஷ்ட காலத்திலும் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். கேது பகவான் உங்க ராசியில வந்தப்பவே உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு நாட்டம் வர ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் அமைதியாகவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. புரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஆன்மீகத்திலே 2 வகை இருக்கு. சில பேர் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப பக்தியா இருக்க மாதிரி இருப்பாங்க. நெத்தியில பட்டை போட்டுட்டு ருத்ராட்சம் அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப பக்தியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா மனதளவுல அவங்க நல்ல ஆத்மார்த்தமா கடவுளை வணங்கி இருப்பாங்கன்னா இருக்காது. சில பேர் பாக்குறதுக்கு வெளியில அப்படி ருத்ராட்சம் எல்லாம் போடாம பட்டையெல்லாம் போடாம ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஆனா மனதளவுல ஆன்மீகத்துல கடவுள் மேல அதிக நாட்டம் உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி மனதளவுல கடவுளோட ஒன்றி அதிக நாட்டம் உள்ளவங்களா இப்ப இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. நிறைய தேடல்கள் ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் நிறைய தேடல்கள் இருக்கும். நிறைய விஷயங்களை தேடி தேடி படிப்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. இன்னும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வருமானம் நல்லா இருக்கும். ஆரம்பத்திலே நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. ஆனா அந்த வரக்கூடிய வருமானத்தை நல்ல விதமா செலவு பண்ணுவீங்க. புத்திசாலித்தனமா யோசிச்சு எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும். பணத்தை நல்ல விதமா சேமிக்கவும் குடும்பத்துக்காக செலவழிக்கவும் செய்வீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி முயற்சிகளை கைவிடாதீங்க. எந்த ஒரு துறையிலே ஆகட்டும் விடாம முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். 2 பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். தாயாரோட ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் இடம் வாங்குறது, வீடு கட்டலாமான்னு யோசிப்பீங்க. சில பேர் கட்டுன வீட்டை வாங்குவீங்க. வீடு சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல அனுகூலமாவே இருக்கும். 5ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. குரு பகவானோட பார்வையும் 5ஆம் இடத்துல விழுது. அதனால உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பூர்வ புண்ணியமாகட்டும், குலதெய்வ அனுகிரகமாகட்டும், குழந்தைகள் விஷயமாகட்டும், குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல விதமாவே அமையும்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. 6 மற்றும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் வீட்டுல இருக்காங்க. அதனால திடீர்னு சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு, கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே திடீர்னு வரலாம். ஆனா அதனால பெரிய பாதிப்புகள் ஒண்ணும் இருக்காது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு மாயையை உண்டாக்குவாரு. உங்களை சுத்தி இருக்கவங்க நல்லவங்களா மாறி இருப்பாங்க, ஆனா கெட்டவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு நல்லது செய்த மாதிரி இருக்கும், ஆனா உங்களுக்கு கெட்டது செய்வாங்க. அதனால உங்க சுத்தி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், நண்பர்களாகட்டும், யார்கிட்டனாலும் பழகும் போது ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருங்க. முழுவதுமாக நம்பாம இருக்கிறதே நல்லது.
சிம்ம ராசி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. அவங்க மூலமாவும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களோட எதிர்பாலினத்திட்ட ரொம்பவே கவனமா இருக்கணும். சிம்ம ராசிக்கு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் எல்லாம் வரும். அதே மாதிரி பிரச்சனைகளும் சொல்லாமே திடீர்னு தான் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நல்லாவே பயன்படுத்தி கொள்ளுங்க. கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தாண்டி நீங்க வெளியில வந்துருவீங்க. குலதெய்வ அனுகிரகம், இஷ்ட தெய்வ அனுகிரகம் 2 தெய்வத்தோட அனுகிரகமே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால எந்த கஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை, திறமை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த அஷ்டமத்து சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட உங்களை நல்லாவே பக்குவப்படுத்துவாரு. யார் எப்படி, நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி மாறிக்கணும், உங்க லைஃபை எப்படி மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த சனி பகவான் நல்லா கத்து கொடுப்பாரு. அது போலவே உங்க ராசியில இருக்க கேது பகவானும் நல்லாவே உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. இனிமே நீங்க எந்த ஒரு முடிவுமே தெளிவா எடுப்பீங்க. மனசு அலபாயாம யார்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி எந்த விஷயத்த செய்யணும், எப்படி செஞ்சா சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கும் முடிவுக்கும் வருவீங்க. இந்த தெளிவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா உண்டாக்கும். 12ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. தொழிலுக்காக வெளியூர், வெளிநாடு போன்ற பிரயாணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. அதுல கண்டிப்பா சக்சஸும் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு படிப்பு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், யார் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாலும், எப்படி குழி பறிச்சாலும் எல்லா பிரச்சனையும் நீங்க தாண்டி வந்துருவீங்க. ஆண்டவனே உங்க பக்கம் இருக்காங்க. அதனால சிம்ம ராசிக்காரங்க இனிமே எந்த கவலையும் இல்லாம இந்த வருடத்தை குதூகலமா ஆரம்பிங்க. லைஃப்ல கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. திருமணம் ஆகாத சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆகும். ஆனா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். மேலோட்டமா சில விஷயங்களை மட்டும் பார்க்காம அவங்க யாரு, எப்படி, என்னங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. அதுதான் நல்லது. நண்பர்களோட கூட்டு தொழில் பண்ணாம இருக்கிறது நல்லது. நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஆனா லாபம் அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஏமாற நேரிடலாம். அதனால நண்பர்களோட கூட்டு தொழில் பண்ண வேண்டாம். நண்பர்கள் மூலமா சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதுலயாவது கோத்து விட்டு போயிருவாங்க. அதனால கவனமா இருங்க. பழக்க வழக்கம் இருக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கிறது, நண்பர்களோட வெளியில போகும்போதும் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். உங்க தொழிலையாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், குழந்தை விஷயங்களே ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியா கைகூடும். இன்னமுமே உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே, துரோகம், எதிரிகளோட தொந்தரவு என்ன இருந்தாலுமே சரி, கடவுளோட அனுகிரகம் இருக்கு. ஆண்டவனே என் பக்கம் அப்படின்ற ஒரு டயலாக் இப்ப சிம்ம ராசிக்கு கண்டிப்பா பொருந்தும். கடவுளோட அனுகிரகத்தோடு எல்லா பிரச்சனைகளுமே தாண்டி தடை தெரிந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. உங்க வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.